நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்குன்னு நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல. இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை உள்ளவன் எவனும் இல்லை. அவனுங்க பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அது எப்படி நீ இங்க போயிட்டா அங்க எப்படி உறவு வச்சுக்க அப்படிங்கிறார். அவங்க ரெண்டு பேருமே உறவு வச்சுக்கிறாங்களா, அது எப்படி? திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. ஏன் திமுக ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வெறும் கலைஞர் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிற அரசியல் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது. பாகுபாடுகள் தமிழ் சொல்லு இருக்கு பாருங்க, அதுவும் வேறுபாடுகள் என்கிற சொல்லும் ஒன்றல்ல. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. கருப்பு வெள்ளை என்பது வேறுபாடு, குட்டை நெட்டை என்பது வேறுபாடு, இட்லி தோசை என்பது வேறுபாடு. ரெண்டு அரிசியில தான் செய்யறோம், அரிசியில் தான் செய்யறோம். ஒரே கண்டென்ட் தான், ஒரே ரா மெட்டீரியல் தான், ஒரே மூலப்பொருள் தான். ஆனா வேறுபாடு. ஏன்னா இது இட்லி, இது தோசை, இது வேறுபாடு. இந்த இட்லிய ஒரு உட்கார வச்சு இலையில சாப்பிடுன்னு சொல்றது, உனக்கு அப்படியெல்லாம் உட்கார வச்சு இலையெல்லாம் போட முடியாது. கையேந்து இந்த ஒரு இட்லி வாங்கிக்க, அப்படியே சாப்பிடு அப்படின்னு கையில போடுறது, இது பாகுபாடு. இட்லி தோசை என்பது வேறுபாடு. ஒரு மனிதனை நடத்தும் விதம் இருக்கிறதே, நடத்தும் முறை இருக்கிறதே, அதில் இருக்கிற உளவியல் இருக்கிறதே, அதில் இருக்கிற ஆதிக்க உணர்வு இருக்கிறதே, இதுதான் டிஸ்கிரிமினேஷன் பேர், பாகுபாடு. பாகுபாடு என்பதுதான் சனாதனம். இங்க இருக்கிற எவனுக்கு அதெல்லாம் புரியாது. இவர் சனாதன எதிர்ப்புங்கிறாரு, அப்புறம் ஏன் கோயில போய் கும்பாபிஷேகம் நடத்துறாருன்னா, கும்பாபிஷேகம் எங்க அம்மா நடத்துது, எங்க அப்பா நடத்துறான், என் அண்ணன் நடத்துறான், என் தம்பி நடத்துறான், என்ன அவன் கூப்பிடுறான், நீ கூப்பிட மாட்ட. உனக்கு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது, உனக்கு எப்போதுமே ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு, இவனெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாதுன்னு. ஏன் சொந்தம் பந்தம் என்ன கூப்பிடுறான், நான் போறேன். உணர்வுகளை மதிக்கிறேன், உணர்வுகளை மதிக்கிறேன். நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்குன்னு நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல. எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்னை கூப்பிடுறான், ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது மாதிரி ஒன்ன கூப்பிடுறேன், நீ வா, நீ வா, நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். உடனே இவனுக்கு அவனுக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த அரசியலெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை கிடையாது அவனுக்கு. இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை உள்ளவன் எவனும் இல்லை. அவனுங்க பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறான். ஏன்னா இந்த லீடர்ஷிப்பை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறதா அவன் நோக்கம். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியலையே இவன்ட்ட. என்ன ஆசை காட்டினாலும், என்ன வித்தை காட்டினாலும், எதுக்குமே இயைந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே, இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அது எப்படி நீ இங்க போயிட்டா அங்க எப்படி உறவு வச்சுக்க அப்படிங்கிறான். அவங்க ரெண்டு பேருமே உறவு வச்சுக்கிறாங்களா, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா, இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்?
இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும், அதுக்கு ஒரு பார்வை அணுகுமுறை தேவை, ஒரு விஷனரி அப்ரோச்ங்கிறது தேவை. நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன். நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன சக்திகளை அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருப்பேன். நான் எங்கே சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வலிமை பெற்றுவிடக் கூடாது, RSS காலுண்டு விடக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலை. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலையில உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதுதான் ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. நீ ஒரு கட்சி நடத்துற, உனக்கு உன் கட்சியை வளர்க்கணும் தான் நீ ஆசைப்படணும். உனக்கு ஏன் அதிமுகவை பற்றி கவலை? இது லாஜிக் இஸ் வெரி கரெக்ட். லாஜிக் கரெக்ட். அதிமுக பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? திமுக தோற்று போனா நான் ஏன் கவலைப்படணும்? சரி, பிஜேபி வந்தா கூட என்ன பிரச்சனை உனக்கு? நீ மந்திரி ஆயிட்டு போக வேண்டியதானே? அந்த கட்சியை ஆதரித்தா உனக்கு பாதுகாப்பு தானே? எதுக்காக நீ பிஜேபி எதுக்கு? நீ என்ன பெரிய நேஷனல் பார்ட்டியா? உன் கையில் என்ன 10-20 MP இருக்கிறாங்களா? நீ தேசிய அளவில் பெரிய விளம்பரமான புகழ்பெற்ற ஒரு ஆளா? நீ எல்லாம் பிஜேபி எதிர்த்து வீழ்த்திட முடியுமா? இதெல்லாம் லாஜிக்கான கொஸ்டின் தான், தர்க்கம் நிறைந்த கேள்விகள் தான், அதுவும் நியாயம் நிறைந்த கேள்விகள் தான். ஆனால் அதை தாண்டி சிந்திக்கிற ஒரு அரசியல் தான் சிறுத்தைகளின் அரசியல். அதை தாண்டி நான் கவலைப்படுகிறேன். திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பெரியார் அரசியல் தான் காரணம். ஏன் திமுக ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வெறும் கலைஞர் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிற அரசியல் கிடையாது. அது சிலருடைய நோக்கமா இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது. அல்லது பெரியார் அரசியல் சனாதன எதிர்ப்பு அரசியலாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. பெரியார் பேசுகிற அரசியல் அம்பேத்கர் பேசும் அரசியலாக இருக்கிறது. பெரியார் பேசும் அரசியல் அவருக்கு 40-45 வருடங்களுக்கு முன்பே பண்டிதர் அயோத்திதாசர் பேசிய அரசியலாக இருக்கிறது. சனாதன எதிர்ப்பு என்பது திருமாவளவன் கண்டுபிடித்ததல்ல. சனாதன எதிர்ப்பு என்பது பெரியாருக்கு முன்னாலேயே, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் ஒரு இயக்கமாக வடிவம் பெற்றது என்றால் அது பண்டிதர் அயோத்திதாசரின் காலத்தில். இதையெல்லாம் வகுப்பு எடுத்தா கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பண்டிதரை ஒருத்த கூட படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த விவாதங்களில் பங்கேற்கிற யாரும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பெரியாரை கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ பேரை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். பெரியாரையே படிக்காதவர்கள் அம்பேத்கரை எங்க படிச்சிருக்க போறாங்க? நாமே இன்னும் முழுமையா படிக்கல. ஏன்னா அம்பேத்கரை படிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. வெறும் பக்கங்களை புரட்டுறதல்ல அம்பேத்கரை படிக்கிறது. ஒவ்வொரு வரிக்குள்ளும் வரலாறு அடங்கி இருக்கிறது. அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பக்கத்திற்குள்ளும் ஒடுக்குமுறைகளின் வரலாறு இருக்கிறது. சனாதனம் எப்படி இங்கே வலிமை பெற்றது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. சாதிய உளவியல் எப்படி இங்கே வலிமை பெற்றது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. அதை படிப்பதற்கென்று ஒரு விஷன் தேவை. விஷன் என்ன? ஒரு பார்வை. பார்வைனா என்ன? கருத்தியல் புரிதல். கருத்தியல் புரிதல்னா என்ன?
இந்த சமூகத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் உற்பத்தி முறையை பற்றியும் விநியோக முறையை பற்றியும் விலை நிர்ணய முறையை பற்றியும் ஆட்சி நிர்வாக முறையை பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. இதுக்குதான் நாம இயக்கம் நடத்துறோம். வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், எம்பி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், அதெல்லாம் இடையில நம் பயணத்தில் வந்துட்டு போறது. அதுல அந்த எண்ணிக்கை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. தோழர்களே, அப்படிப்பட்ட கருத்தியல் புரிதலோடு இந்த களத்தில் நிற்கிற நம்மை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த தலைமையை சிதைத்து விட வேண்டும் என்கிற காழ்ப்புணர்வோடு பலரும் இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. ஒரு அம்பேத்கர் இயக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறது என்றால் ஏன் பேசுகிறது? இந்த தமிழ் தேசியம் என்பது என்ன? வெறும் மொழி உணர்வா? என் தமிழ் அப்படிங்கிற நினைப்பு வந்து வெறும் மொழி உணர்வு. இவன் என் தமிழன் அப்படிங்கிற நினைக்கிறது இன உணர்வு. இந்த மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி புரிந்து கொள்ளுகிறது? இதுதான் முக்கியம். மாநாட்டுக்கு வரக்கூடிய நீங்கள் ஏதோ அண்ணன் கூப்பிட்டுட்டாரு ஓடி வந்தோம் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்குள்ள இந்த விவாதம் நடக்கணும், இந்த உரையாடல்கள் நடக்கணும், தேடி படிக்க வேண்டும். தேசியவாதம்னா முதல்ல என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் தேசியவாதம் பேசப்படுகிறது. ஆங்கிலத்தில் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விண்ணப்பத்தை நீ ஃபில்அப் பண்ணாலும் நேஷனாலிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். நேஷனாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் எழுதணும். இப்ப நேஷனாலிட்டி இந்தியன்னா நீ இந்திய தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்டவன் என்று பொருள். அது சரியா என்றால் அதைத்தான் விவாதிக்கணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மதிக்கிறது, உயர்த்தி பிடிக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு தேசம் என்று சொல்லுகிறது.